நம்ம இனி டே 2க்கான மெமரி வேர்ஸ் படிக்க போறோம். நாள் 2 சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 136:13. நம்ம இப்போ டே 2க்கான ஆக்ஷன் சாங் பண்ண போறோம். பண்ணி என்ஜாய் பண்ணிருக்கீங்க தானே? இன்னைக்கு டே 2 கிராஃப்ட் ஒர்க் பண்ண போறோம். ஓவர் டு கிராஃப்ட் செஷன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்துட்டு கிராஃப்ட் செஷனுக்குள்ள வந்திருக்கோம். நம்ம டே 1ல வந்துட்டு பெட்டிக்குள்ள மோசே பார்த்தோம். இன்னைக்கு வந்துட்டு மோசே வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களே வந்துட்டு கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போற நேரத்துல வழியில ஒரு செங்கடல் இருக்கும். எகிப்துல உள்ள சேனைகள் வந்துட்டு துரத்திட்டே வருவாங்க இஸ்ரவேல் ஜனங்களை. அப்போ வந்துட்டு தேவன் வந்துட்டு மோசையிடம் வந்துட்டு அவருடைய கோலை வந்து சமுத்திரத்தை நோக்கி காட்ட சொல்லுவாங்க. அப்போ வந்துட்டு மோசே அதே மாதிரி பண்ண வந்துட்டு சமுத்திரம் வந்து 2ஆ பிரியும். அந்த வெட்டாந்தரையில வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் இன்னொரு கரைக்கு போய் சேருவாங்க. அத வந்துட்டு பார்த்த எகிப்து சேனைகள் அதே வெட்டாந்தரையில போவாங்க. அப்ப தேவன் திருப்பி கோலை நீட்ட சொல்லுவாங்க. அப்போ திருப்பி கோலை நீட்ட நேரம் வந்துட்டு எல்லா அந்த ஃபுல் ரெட் சீ வந்துட்டு அதோடைய ரியல் பொசிஷன் வந்து எல்லா எகிப்து சேனைகள் எல்லாமே அழிஞ்சு போயிடுவாங்க. அப்பதான் பார்வோனுடைய சேனைகள் அந்த இடத்துலதான் தேவனுடைய மகிமையினால முற்றிலும்னா அழிந்து போனது. அந்த அற்புதத்தை நம்ம இன்னைக்கு சூப்பரான ஒரு கிராஃப்ட்ல நம்ம பண்ண போறோம். நம்மளுக்கு இன்னைக்கு கிராஃப்ட்ல தேவையானது வந்துட்டு ஒரு சிசர்ஸ் வரும், அடுத்த ஒரு கம், ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்கேல், ஒரு பிளாக் ஸ்கெட்ச், ஒரு பென்சில், அடுத்த நான் வந்து ஒரு A3 ஷீட் எடுத்திருக்கேன். அடுத்த 2 ஸ்ட்ரிப்ஸ் நான் 42 சென்டிமீட்டருக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க A4 ஷீட்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா நீங்க வந்து 30 சென்டிமீட்டர் கட் பண்ண போதும். அடுத்து வந்துட்டு நான் 2 A4 சைஸ் ப்ளூ கலர் ஷீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்த ஒரு பிரவுன் கலர் A4 சைஸ் ஷீட் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்து நான் வந்துட்டு நான் கடல்ல வாழும் கொஞ்சம் சீ கிரீச்சர்ஸ் நான் வந்துட்டு வரைஞ்சு அடுத்த பிக்சர்ஸ் நான் வந்துட்டு கடையில இருந்து வாங்கி வச்சிருக்கேன். இப்போ வந்துட்டு நீங்களும் உங்களுக்கு ஸ்டிக்கர்ஸும் கிடைக்கலாம். உங்களுக்கு எது வேணும் உங்களுக்கு அதை நீங்க யூஸ் பண்ணலாம். நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த பேப்பர் நம்ம அவுட்லைன் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப சீ பண்ணக்கு நம்மளுக்கு ஒரு ப்ளூ கலர் ஷீட் வேணும். ப்ளூ கலர் ஷீட்டை நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணக்கு நம்ம இத பெண்ட் பண்ணிட்டு நம்ம ஸ்கேலை யூஸ் பண்ணிட்டு நான் பென்சில் வச்சு டிரா பண்ணி நான் சிசரை வச்சு கட் பண்ண போறேன். இத மாதிரி நம்மளுக்கு 2 ஷீட்லயும் நம்ம இதே மாதிரி சேம்
ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப 2 ஸ்கொயர் ஷீட் எடுத்துட்டு நீங்க கட் பண்றதுனால நீங்க ஃபுல் இந்த இடத்த நீங்க பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிராஃப்ட் பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப நம்ம இதுல வெட்டினதுல கொஞ்சம் மிச்சம் இருக்கும் தானே இந்த ரெக்டாங்கிள், அதை நம்ம எடுத்துக்கலாம். ரெக்டாங்கிள்ல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேலேயும் அடுத்த வந்துட்டு கீழேயும் கம் போடணும். நம்ம வந்து லெஃப்டும் அடுத்த ரைட்லயும் நம்ம கம் போடக்கூடாது. அதே மாதிரி நம்ம இப்ப ஒட்ட போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நான் வந்துட்டு நீங்க லெஃப்ட் சைட்ல ஒட்டுற மாதிரி ரைட் சைட்ல ஒட்டியிருக்கேன். சென்டர்ல நம்ம கம் படாம மேலேயும் மட்டும் அடுத்த கீழேயும் ஒட்டியிருக்கோம். இப்ப நம்ம கட் பண்ணி வச்சுட்டேன் இந்த ஸ்கொயர் ஷீட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு சைட்ல நம்ம கம் போடுறோம். அடுத்த 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம கேப் விட்டுட்டு இங்க வந்துட்டு நம்ம 1 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள போடணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப வந்துட்டு இப்படி ஒட்டியிருக்கேன். இதே மாதிரி நம்ம லெஃப்ட் சைட்ல பண்றதுக்கு வந்துட்டு நம்ம அதே மாதிரி இங்க 1 சென்டிமீட்டர் அளவுக்கு உள்ள வந்துட்டு நம்ம கம் போடணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப வந்துட்டு இந்த ரெட் சீட் பேட்டிங் பண்றதுக்கு நம்ம வந்துட்டு தேவையான இடத்துல எங்க மடக்கணும்னா நம்ம இந்த வந்துட்டு இங்க உள் பக்கத்துல வந்துட்டு நம்ம பெண்ட் பண்ணி வச்சுட்டு 1 சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம மடக்கணும். இப்ப நம்ம மடக்கியாச்சு. நம்ம மடக்கின பிறகு இந்த மாதிரி ஒரு இது கிடைக்கும். நம்ம இப்ப வந்துட்டு 42 சென்டிமீட்டர் ஸ்ட்ரிப் வச்சிருக்கேன். அதை வந்துட்டு நம்ம இந்த இடத்துல நம்ம கம் போடுற இடத்துல நம்ம உள்ள விடுவோம். உள்ள விட்ட பிறகு நம்ம இங்க வரணும். நம்ம இந்த இடத்துல நம்ம கம் போட்டு பேஸ்ட் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரிப்பையும் அடுத்த இந்த நம்ம பெண்ட் பண்ணி வச்சிருக்கிறதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கம் போட்டு சென்டர்ல பேஸ்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்ப ரைட் சைட்லயும் அதே மாதிரி நான் ஒட்டி இருக்கேன். இப்ப நம்ம இங்க இடையில இருக்க எம்டி ஸ்பேஸ்ல நம்ம வந்துட்டு ப்ரௌன் கலர் ஷீட் வெட்டாந்தரைக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்துட்டு இங்க மேல வந்துட்டு நம்மளுடைய ஸ்டிக்கர்ஸ் நான் வந்துட்டு வரைஞ்சி வச்சிருக்குது இல்ல ஸ்டிக்கர்ஸ் இருக்குது நான் இப்ப இனி பேஸ்ட் பண்ண போறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு வந்துட்டு பண்ண கிராஃப்ட்ல வந்துட்டு எல்லா சீக்ரெட்ஸையும் நான் ஒட்டிட்டு அடுத்த வந்துட்டு வெட்டாந்தரைக்கு நான் ஃபுல் ப்ரௌன் கலர் ஷீட் ஒட்டிட்டு இப்போ வந்துட்டு இந்த ரெட் சீ வந்துட்டு எப்படியே வந்துட்டு பிரியுதுன்னு பார்ப்போம். எவ்வளவு அற்புதமான கிராஃப்ட் நம்ம இன்னைக்கு பண்ணியிருக்கோம். தேவனுடைய அற்புத செயலை நம்ம இன்னைக்கு கிராஃப்ட் நல்லா பண்ணி டே 2ல வந்துட்டு நம்ம வந்துட்டு